வாழ்க வாழ்க வாழ்கவே. பிஎம்எஸ் வாழ்கவே. பாரதிய மஸ்தூர் சங்கம் ஜூலை 23, 1955 ஆரம்பிக்கப்பட்டது. மாண்புமிகு தத்தோபந்த் தெங்கட்ஜி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த உலகத்திலே நம்பர் 1 எனவும் பாரதத்திலே மத்திய அரசு வெரிஃபிகேஷன் மூலம் 1989 முதல் நம்பர் 1 யூனியனாக இருந்து கொண்டிருக்கிறது. மற்ற தொழிற்சங்கங்களெல்லாம் தனிநபர் துதிபாடிகளாக, மேற்கத்திய அடிவடிகளாக, இப்படி அந்த நாட்டைப்பார் இந்த நாட்டைப்பார் அப்படின்னு பாரத கலாச்சாரம் பண்பாட்டு மறந்து தேசவிரோத பிரிவினைவாத எண்ணங்களை, நச்சு விதைகளை பரப்பி கொண்டிருக்கிற ஒரு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்களெல்லாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு பிஎம்எஸ் கேட்டுக்கொள்கிறது. தொழிலாளர்களுக்காக தொழிலாளர்களால் நடத்தப்படுகிற ஒரு அமைப்பு. அது முழுநேர ஊழியர்கள், 500 முழுநேர ஊழியர்கள் இடம்பெற்றுள்ள பிஎம்எஸ் இப்படி எண்ணற்ற சேவை செய்து நாட்டிற்கு தொழிலாளர்களுக்காக கட்சி சார்பற்ற, ஜாதி மத சார்பற்ற முறையில் செயல்படுகிற ஒரு அமைப்பு. போனஸை பெற்றுத்தந்தது. இப்படி எண்ணற்ற சாதனைகளை தொழிலாளர்களுக்காக பெற்றுத்தந்தது. இப்போ தொழிலாளர் நல சட்டங்கள் இருக்குது அப்படின்னா அது பெரும்பாலும் பாரதிய மஸ்தூர் சங்கம் கேட்டு பெற்றது. அவங்க மத்திய அமைச்சர்களோடு பேசி ஒப்புக்கொள்ளப்பட்டது, முடிவு செய்யப்பட்டு மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. இப்படி எண்ணற்ற சேவைகளை தொழிலாளர்களுக்காக செய்யப்படுகிற ஒரு சங்கம் ஜூலை 23, 1955 ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய தினம் 70வது ஆண்டை கொண்டாடுகிறது. தொழிற்சங்கம் அப்படின்னு சொல்லிக்கொள்வதற்கு அருகதை உள்ள ஒரு சங்கம் இருக்குது அப்படின்னா பிஎம்எஸ் மாற்றுறது. மற்றெல்லாம் கட்சிகளுக்கு பின்னால் போல கட்சி கொடிகளை தூக்கி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய நிலை இல்லாமல் தொழிலாளர்களுக்காக நடத்தப்படுகிற ஒரு சங்கம் 70வது ஆண்டை வெற்றிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஜெய் ஜெகத். வாழ்க வாழ்க வாழ்கவே. பிஎம்எஸ் வாழ்கவே. விஸ்வகுருவாக உயர்த்துவோம், வெற்றி பெறுவோம். ஜெய் ஜெகத்.